சன்னா ரசம், கொண்டக்கடலை ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ராத்திரி ஊற வச்ச கொண்டக்கடலை. இப்போ இந்த தண்ணி எடுத்துகிட்டு வேறு தண்ணி வச்சு குக்கரில் 3 விசில் வர வரைக்கும் வச்சு எடுக்கலாம். குக்கரில் நல்லா தண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு மட்டும் ஒரு அரை உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு வச்சுட்டு இப்போ இந்த 3 விசில் வர 3-4 கூட வரலாம். நல்லா வேகணும். அது நம்ம இப்போ விசில் வச்சு எடுத்தாச்சு. அந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி கொஞ்சம் கொண்டக்கடலையை அரைக்கிறதுக்கு இதில் ஒரு 3 கீரின பச்சை மிளகா போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் ரசம் பவுடர், 2 ஸ்பூன் ரசம் பவுடர் போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயம், மஞ்சப்பொடி, உப்பு. இந்த அரைச்ச இந்த கொண்டக்கடலை விழுதியும் இந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியோடு போட்டு கொதிக்க விடலாம். ஒரே ஒரு டம்ளர் புளி தண்ணி நிறைய வேண்டாம், இவ்வளோ போகும். இதுக்கு நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம கடைசியாக இதில் கடுகு, ஜீரகம், ஒரே ஒரு வரமிளகா, கருவேப்பிலை இதை தாளித்து கொட்டினா நம்ம அருமையான புரோட்டீன் கொண்டக்கடலை ரசம் தயாராகிடுச்சு. மிக்க நன்றி, வணக்கம்.